பெண் பார்க்க போனாரா? எதையும் முழுசாவே படிக்கிறது இல்லையா? ஏமா அப்படி கிடையாது. ஒரு ஆள் முன்னாடி போங்க, ஒரு ஆள் பின்னாடி போங்க. அப்படி சொல்லல நீங்க. கதையில் அப்படியே இல்ல. ரெண்டு பேருமே கொஞ்ச தூரம் நடந்து போயிட்டு திரும்பி வாங்க நீங்க. சரி நீங்க சொன்னபடி சொல்லுங்க. இல்ல 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 எப்படி கதை வருதுன்னு பாப்போமே. அப்ப என்ன பண்ணாரு? சீரியவியாகப்பட்டது முன்னாடி போங்க. இருமா. சரி சீரியவியாகப்பட்டவள் வருகின்ற பொழுது அழகாக இருக்கின்றால், மூதேவி போகின்ற பொழுது அழகாக இருக்கின்றாள் அப்படின்னாரா? அப்பா நீங்க சொல்லிட்டீங்க. ஸ்ரீதேவி நீ வரும்பொழுது அழகா இருந்த, மூதேவி மூதேவி போகும்பொழுது அழகா இருக்க. அப்படி இதெல்லாம் நல்லா சொல்லி கொடுத்திருக்காரு வாத்தியாரு. சரிமா. இதனால் என்னிடத்துல அழகு ஒரு கேள்வியாகப்பட்டது. கல்விக்குமாகப்பட்டது எப்ப பிறக்கப்பட்டது? ஏன்னா உலகத்துல எல்லாத்தையும் படைக்கக்கூடியவர் யார் அப்படின்னா எங்க அப்பா பிரம்மா. சரி, அப்ப பிரம்மாவுடைய பிரம்மாதான் படைக்கிறார். அப்ப இந்த கல்விமாகப்பட்டது எப்ப பிறந்திருக்கும்? பிரம்மாதி வருடம். அடுத்து என்ன கேட்டீங்க? அடுத்து என்ன கேட்டீங்க? எந்த மாதம்? சித்திரை மாதம். எத்தனாம் தேதி? இத்தனாம் தேதியா? 15ஆம் தேதி. 15ஆம் தேதி என்ன கிழமை? வெள்ளிக்கிழமை. எத்தனை மணிக்கு? எத்தனை மணி? ஆமா மணி முதல் கண்டா கேட்கணும். அப்ப அதெல்லாம் இருக்குல்ல. 2 மணி. 2 மணி. பகலா இரவா? பகல். சரி, எத்தனை நொடி? 30 வினாடி. எத்தனை நொடினா வினாடியா? நொடி நீங்க கேக்குற நிமிடம். நொடியும் வினாடி. நொடியும் வினாடியே ஒண்ணுதானே. ஒத்துக்கிறீங்க நீங்க? ஏன் ஒத்துக்கிறீங்க? ஒத்துக்கிறேனாமா? நீங்க வந்ததுல இருந்து எனக்கு குழப்பமா இருக்கு. வினாடி நிமிடம் நான் வந்து குழப்பமா இருக்கு. இதை பத்தி எனக்கு குழப்பமா இருக்கா? எத்தனை நிமிடம்? 27 நிமிடம். எத்தனை நொடி? 30 நொடி. எத்தனை வினாடி? இதமா 20. அப்படின்னா அதை திருப்பி சொல்ல வேண்டியது. நானே மிக அப்படின்னா குழப்பவாதிமா. யார் நீங்களா? நான் ஒரு தடவை சொன்னாலே அதுக்கப்புறம் மறுபடியும் நான் ஒத்துக்கிறேன் சாமி. இதுமாதிரி நீங்க குழப்பவாதிங்க. என்னையுமே குழப்பம் வேடிக்கை பார்க்குறீங்க பாருங்க. அன்னைக்கு 2 பொழுது இல்ல இருக்கட்டா. என்ன வேலையா அப்படி வந்தீங்க? நானா சும்மா கலகம் பார்க்கறதுக்கா? அதுதான் உங்க குழப்பம்னு எனக்கு எல்லாருக்கும் ஊர் உலகத்துக்கே தெரியும். வந்தீங்க என்னுடைய தொழில். இதெல்லாம் ஒரு தொழிலாக்கும் கலகம் பண்றது. பெண்ணுகள் பெண்ணுடைய கண்ணுக்கு தேவை என்ன? பெண்ணுடைய கண்ணுக்கு என்னது? இமை தேவை. இமை தேவை. அதுல பெண்ணுக்கு இமை தேவை. சரிமா. பெண்ணுடைய பாதுகாப்புக்கு என்ன தேவை? பெண்ணுடைய பாதுகாப்புக்கு ஒண்ணும் தேவையில்லை. ஒண்ணுமே தேவையில்லை. பெண்ணுக்கு எந்த பாதுகாப்பு வேணாமா? பாதுகாப்பு வேணும். அதுக்கு எதுவும் தேவையான ஒண்ணும் தேவையில்லை. நீங்க 10,000 கூட்டு போட்டு பிரயோஜனம் இல்லை. சரி, பெண்ணுக்கு பெண்ணு கடைசி வரைக்கும் தனிமரமாக இருக்க முடியுமா? தன்னை தாமே பாதுகாத்துக்கிட்டாங்க. வேற யாராலையும் பாதுகாக்க முடியாது. பெண்ணாகப்பட்டவருடைய பேர்பட்ட நீங்க சொல்ல கூட்டி போட்டாலும் வேணும்னு நினைச்சிட்டான்னா அது வேணும் தான். வேண்டாம் இந்த கிரகம் நமக்கு எதுக்குப்பா அப்படி நினைச்சிட்டான்னா அது வேண்டாம் தான். சரியா? ஆனா ஏன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? பாதுகாப்பு தேவைதான் இப்ப கடைசி வரைக்கும். ஆனால் ஒரு துணை தேவை, ஒரு ஆண் துணை தேவை. ஆண் துணை ஏன் தெரியுமா? உங்களை மாதிரி ஆளுங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னே மாதிரி ஆளுங்க எப்ப அந்த பிள்ளை தனியா வருது இல்லையா? அப்ப ஏதாவது ஒண்ணு இருக்கு அப்படி பேச ஆரம்பிச்சிருவீங்க. புரியுதா? அதனால வேணா ஒரு ஆண் துணை தேவை. அதனாலதான் தேவை. உங்களுக்கு தேவை. சரி, அதுக்குனாச்சும் உங்களுக்கு வேணும்ல. அதனால உங்களுக்கு நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். என்ன என்ன புருஷன்? புருஷனே இப்ப ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் தான் பார்த்து வந்திருக்கீங்களா? இந்த சேட்டை தானே புருஷன்னா உனக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அப்புறம் அவரும் புருஷன் தானே. உனக்கு மாப்பிள்ளை பார்த்து வந்திருக்கமான்னு சொல்லுங்க. இப்படி தேவை ஒரு அம்மாட்ட மாப்பிள்ளைன்னு கேட்டேன். மாப்பிள்ளையா புருஷனா புருஷனான்னு கேட்டு ரொம்ப பாடுபடுத்துருச்சு. அந்த மாதிரி நான் பிரச்சனை பண்ண மாட்டேன். நீங்க புருஷன்னா மாப்பிள்ளை கேளுங்கிறீங்க. உங்களுக்கு எப்படி தேவை? எனக்கு வந்து புருஷன் வேணாம், அடுத்தவங்க புருஷன் வேணாம். நான் வந்து புருஷன்னு சொன்னேன். புருஷன்னா ஆண். நம்மள்ட்ட ரொம்ப கவனமா இருக்கணுமா? அரே அப்பா, புருஷன் என்றால் புருஷன் என்றாலே ஆண்மகன் தான் அர்த்தம். அப்ப ஆண்மகனை உலகத்துல ஆம்பளை யார் யார் சொல்லுங்க பாப்போம். ஆம்பளை என்றால் ஒரு குழந்தை சொல்லுங்க. ஆம்பளைன்னா திருமணம் பண்ணினால் ஆம்பளை, திருமணம் பண்ணா குமரன். அதே மாதிரி பெண்ணை எடுத்துக்கங்க. பெண்ணு என்றால் திருமணம் பண்ணுவதற்கு முன்பாக அது பெண்ணு, திருமணம் ஆயிடுச்சுன்னா அது பேர் பொம்பளைன்னு பேரு. நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியல.
இந்த உட்காந்துருக்காங்களே இவங்கெல்லாம் ஆம்பளைகளா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் தெரியுமா? ஏமா? அவங்க ஆணுக்கு மட்டும் பிறந்த பிள்ளைகள் இல்ல, பெண் சம்பந்தப்பட்டு தாய்க்கு பிறந்த குழந்தைங்க எல்லாருமே. அதனால இவங்கெல்லாம் ஆம்பளைன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்லணும்? பெண் சம்பந்தப்பட்டது. ஆண் பிள்ளை அப்படின்னா யாரை சொல்லலாம்னா உங்களை சொல்லலாம். கண்டிப்பா என்னை சொல்லலாம். ஏன்னா பிரம்மனுடைய தொடையிலிருந்து தோன்றியவர் நீங்க. ஆண் மகனுக்கு மட்டும் தோன்றிய பிள்ளை ஆண் பிள்ளை ஆம்பிளை நீங்க ஒருத்தர். இன்னொரு ஆளை நான் ஆம்பளைன்னு ஒத்துக்குவேன், ஒரே ஒரு ஆளை மட்டும். யாரு? யாரம்மா? நான் வணங்குற முருகன். அவர் மட்டும்தான் சிவனுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆணுக்கு மட்டும் தோன்றிய பிள்ளை ஆண் பிள்ளை. இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்சு 2 ஆம்பளை தான். ஒரு ஆம்பளை நீங்க எனக்கு அப்பா மாதிரி, நான் உங்களுக்கு பெத்த புள்ள மாதிரி. இப்படி சொன்னதான் இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு பொல போட்டலாம். அதை சொல்றேன். சரி, ஆனா அடுத்து நான் வணங்கக்கூடியது முருகன். 2 பேரும் ஆம்பளை. சரி, நீங்க ஆம்பளை சொன்னீங்களே, அது யாரு? ஆ என்றால் எதை சேரும்? நான் கேட்கிறேன். ஆ என்றால் இவங்க எல்லாத்தையும் நீங்க என்ன சொன்னீங்க? ஆம்பளை இல்ல நீ. ஆமா. ஆ என்றால் என்ன? பசு. பசுவாகப்பட்டவர் யாரு? காமதேனு. பசு காமதேனு. ஆமா. அந்த பசுவாகப்பட்டவள் யார் தானே கேட்டீங்க? மகாலட்சுமி சேரவளா? மகாலட்சுமி இல்லையா? மகாலட்சுமி இதுல வாசம் செய்கிறாள்டா, பசுமாட்டுல வாசம் செய்கிறாள். அப்ப ஆம்பளை என்று சொல்லக்கூடிய கணவனுடைய இதயத்துல யாரு வாசம் கூடியிருப்பா? கணவனுடைய இதயத்துல மகாலட்சுமி இருக்கா. மகாலட்சுமி கணவனுடைய மனைவி இடம் கொடுக்க இருப்பாள். ஆமா. அப்புறம் என்ன ஆம்பளை சொன்னாங்க? ஆம்பளை இடத்துல மனைவி, அந்த மனைவி என்பவள் கணவனுக்கு கட்டுப்பட்டு விட்டா. அதான் சேர்த்து என்ன பிரச்சனை பேசுறது? அப்படி பார்த்தா அர்த்தநாரீஸ்வராக சிவன் பொண்டாட்டிக்கு உடம்புலயே பாதியை கொடுத்தாரு. அப்ப அவங்க என்னன்னு சொல்றது? அர்த்தநாரீஸ்வரன் சொன்னாங்க. ஏன் உங்க அப்பா பிரம்ம கலைவாணிக்கு நாவல் இடம் கொடுத்தாரு, அப்ப அவர் என்ன சொல்றாரு? நாவல் சொன்னாங்க. நான் கேட்கிறேன், அது அர்த்தம் இல்ல. ஆண் பிள்ளைன்னு கேள்வி புரியுது. அப்படி இல்ல, ஆணுக்கு மட்டும் தோன்றியவர்கள் வேற யாரும் இருக்காருன்னா சொல்லுங்க. இல்ல 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 இல்ல, வாயை மூடிக்கிட்டு போ, கிளம்புங்க. அப்படியா? இப்ப நான் கேட்கிற கேள்விகள் இருக்கு. சரி, நீங்க எனக்கு விருப்பம் இல்ல. எனக்கு நான் எப்படின்னா உண்மையை சொல்லணும்னா தெய்வத்துக்கு முன்னாடி இருந்து உண்மையை தான் பேசணும். நான் ஒரு காரைக்கால் அம்மையார் மாதிரி, ஒரு அபை பிராட்டி மாதிரி தாங்கிக்காதே அப்படியே திருவண்ணாமலை நோக்கி போலாம்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் முடியாது நினைக்கிறேன். ஒரு கால எடுத்து வச்சா ஒரு காலம் இங்கிட்டு பிடிச்சி இழுக்குது. அதனால எனக்கு விருப்பம் இல்ல. பாவம், நீங்க தேவலோகத்துல இருந்து இதுக்காக வந்திருக்கீங்க, இந்த விஷயத்த சொல்றதுக்காக. அதுக்காக என்ன சொல்லுங்க, பாத்துட்டு வந்து சொல்றேன். பிடிச்சிருக்கா பிடிக்கிறாங்க பாப்போம். அப்புறம் எப்படி பிடிச்ச பையன் மூணு ஆள் பேசக்கூடாது. இந்த கீர்த்தம் ஆக்கியம்னு அவர் சொல்ற. அப்புறம் என்னன்னே பாட்டு பாடணும். அது என்ன பாஷை? அழகம்மா அழகல் அவன் அறுபடையே வீடு கூட முருகனம்மா முருகன் அரடுத்து பேரெடுத்து அழகனம்மா அழகன் அறுபடை வீடு கொண்ட முருகனம்மா முருகன் அரடுத்து பேரெடுத்து அழகனம்மா அழகன். நீரெடுத்த வேடியுடன் இருப்பானம்மா, நின்றெடுத்த நினைவெல்லாம் சிரிப்பானம்மா, கொண்டு இருப்பானம்மா, நின்றெடுத்த நினைவெல்லாம் சிரிப்பானம்மா, தேரெடுத்து ஊர்வலமாய் வருவானம்மா, தேரெடுத்து ஊர்வலமாய் வருவானம்மா, சீரெடுத்து சிறப்பெடுத்து தருவானம்மா, ஆரெடுத்து 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 பேரெடுத்து அழகனம்மா அழகனவன் அறுபடை வீடு கொண்ட முருகனம்மா முருகன் ஆரெடுத்து பேரெடுத்து அழகனம்மா அழகன். எனக்கு முருகனை பிடிக்கல முருகனா? அதனால நீங்க பாடல சொல்றதை நான் கேட்க முடியாது. எனக்கு பிடிச்ச அவரை பத்தி நீங்க சொன்னீங்கன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் பாடுங்கன்னு சொல்லுவேன். இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கேன், குழுன்னு இருக்கேன். தெரிஞ்சுக்கோங்க, இங்க இந்த பாட்டை கேட்டோம்னா எனக்கு அப்படியே வேகுது உடம்பெல்லாம். வேகம் அவரை பிடிச்சாலும் பிடிக்கல. எரியுது. ஏன் எரிச்சா உங்களுக்கு என்ன தெரியும்? என் நிலைமையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்?
ஆமா 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 ரொம்ப அப்படி வருத்தப்பட்டு போயிட்டாங்கல்ல. நீங்க என்னன்னு சொன்னாலும் அவர் தான் உனக்கு முருகன். இந்த பேரை கேட்டா எனக்கு வேர்த்து கொட்டது. அப்படி அப்படியா? அப்ப இப்படி முருகன் உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்கலன்னு சொன்னாலும் அவர் உயர்ந்த தமிழ் பொழிந்து வந்தவரே, உயர்ந்த தமிழ் பொழிந்து வந்தவரே, உயிர் போட்டு புகழும் தருணே, கைவிட்டு சென்றாலும் நான் சொன்னேன். எனக்கு பறிந்து கொண்டு இசைக்க வந்தது போது போட்டிருக்காமல் எங்கே போய் வரும் கைவிட்டு அது வரும் இல்லையே குட்டி கொடுப்பது தீவிரையோ யாரா பார்த்து என்ன சொன்னீங்க? குட்டி கொடுப்பது என்னைய பார்த்து கேட்கலாமா முதல்ல? வேற யார சொல்றது? என்னைய பார்த்து நீ கேட்கலாமா முதல்ல? உலகத்திலே அன்பை கூட்டி, அறிவை கூட்டி, தெளிவை கூட்டி, வேதத்தை கூட்டி, மந்திரத்தை கூட்டி, உலகத்திலே எல்லா நன்மைகளையும் கூட்டி கொடுத்த என்னைய பார்த்து கூட்டி கூட்டி கேட்கலாமா? கூட்டி கொடுப்பது கோட்டி இரத்தமில்லையோ, கூட்டி கொடுப்பது கோட்டி கொடுப்பது கோட்டி இரத்தமில்லையோ, அறிவில்லாத மட சிறுமியே, அறிவிகட்ட மட சிறுமியே, உனக்கும் முருக பெருமானுக்கும் திருமணம் நடந்தே அறியும். இது என்னுடைய சபதம். நாலு வித தலையிலே அடிச்சு சொல்றேன். முருகன் எனக்கு பிடிக்கலங்க அப்படின்னு எதை பிடிக்கலங்கிறீங்க? முருகனை